பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். மார்க் காஸ்பல் சாப்டர் 16 verse 9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, மறுரூபமாகுவது பரிவு காட்டுவதற்கே, பழி வாங்குவதற்கு அல்ல. மறுரூபமாகுவது பரிவு காட்டுவதற்காக, பழி வாங்குவதற்காக அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவின் மரணத்தில் ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது. அந்த சதி என்ன? யூதர்களிலே வேதபாரகரும் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் ஒன்று கூடி ஏரோதுவோடும் பிலாத்துவோடும் கைகோர்த்து இயேசுவின் மீது இருந்த பொறாமையினால், இயேசுவின் மீது இருந்த வன்மத்தினால், இயேசுவுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி இயேசுவை அவர்கள் சிலுவையிலே கொலை செய்தார்கள். இது ஒரு பெரிய சதி செயல். இந்த காலைவேளையில் நீங்கள் யாராகிலும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களால், உறவுகளால், நண்பர்களால், ஏன் ஊழியத்தில் கூட பழகினவர்களால் நீங்கள் இப்படிப்பட்ட துரோக செயலுக்கு, பழிவாங்குதலுக்கு நீங்கள் உட்பட்டு இருந்தால், இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தான் தருகிறார். அது ஒரு பெரிய வழியாக இருக்கும். மனிதர்கள் நம்ம ஏமாற்றும் போது, நம்மை சுற்றி இருக்கிறவரை நம்பி பயணப்படும் போது, அவங்க சதி செயல் செய்து இப்படிலாம் செய்யும்போது அது மிகுந்த வலி கொடுக்கும். அதை எப்படியாச்சும் நம்ம மறுபடியும் தீமைக்கு தீமை செய்யணுன்ற அந்த ஒரு உணர்வு மாம்சத்தில் எழும்பும். அது இயற்கை. ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? அவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்து விட்டார். பிதா அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து இந்த சதி செயல்கள் செய்தவர்கள் மத்தியிலே இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து மறுரூபமாய் நிற்கிறார். இப்போ நீங்களும் நானும் அப்படி இருந்தால் என்ன செய்வோம்? முதல்ல நேராக அண்ணா காய்பா வீட்டுக்கு போயிருப்போம். அவங்கள போய் பார்த்து, என்ன தானடா நீங்கள் கொலை செஞ்சீங்க, என்ன தானே நீங்கள் குழியில் தூக்கி போட்டீங்க, மரணத்துக்கு ஒப்புவிச்சிங்க, என் பிதா எப்படி செஞ்சுருக்கிறாரு பற்றியான்னு சொல்லி அவங்கள பழி வாங்க போவோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் மறுரூபமானது எதற்காக தெரியுமா? பழி வாங்குவதற்காக அல்ல. அந்த துரோக செயலை செய்த மனிதர்களிடத்தில் போய் நின்று பழிக்கு பழி செய்வதற்காக போல. அவர் முதல் யாருக்கு தெரியுமா தரிசனமாகிறார்? தன் அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிற மகதலேனா மரியாளை பார்த்து போகிறார். நீங்களும் இந்த காலவெளியில் நடந்த காரியம், பின்னால் நடந்த காரியம், மனிதர்கள் ஏமாத்தினது, அதையே யோசித்து நீங்கள் உட்காராமல் நீங்கள் மறுரூபமாகி என்ன செய்யுங்க? உங்கள் மீது அன்பு கொண்டு, உங்களுடைய அன்புக்காக இயங்கி, உங்களிடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்கள, அவங்கள நோக்கி போங்க. ஒரு பெரிய அழிவின் கூட்டம் இருக்குது. அவங்க மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் ஜீவனை கொடுங்க. அவங்கள்ட்ட வசனத்தை பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். பழி வாங்குவதற்கல்ல, பரிவு காட்டவே கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். இந்த ஃபாஸ்டிங் டேஸில், இந்த தியான கூட்டங்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் சுயத்தையும் உலகத்தையும் சிலுவையில் அறையிறோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் எல்லாம் அந்த பழிவாங்கும் எண்ணமெல்லாம் நம்மை விட்டு கடந்து போய் நாம் மறுரூபமாகி மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும், நம்முடைய ஊழியத்தை தொடர்வதும் நமக்கு அது பிரியமாய் இருக்கட்டும். பவுலுடைய வாழ்க்கையிலும் அவனை பயன்படுத்தின ஒரு பெரிய கூட்டம் உண்டு. பிரதான ஆசாரியரோட கூட்டம் உண்டு. பவுலை குதிரையில் ஏற்றி, அவருக்கு வெறியை ஏற்றி, மத வெறியை ஏற்றி போய் தேவனுடைய சபையை துன்பப்படுத்த வைத்த ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் பவுல் மறுரூபமாகிறான். ஃபாஸ்டிங் எடுத்து அந்த 3 நாளில் கண்களிலிருந்து செதில்கள் விழுந்து அவன் மாறும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா? பவுல் அவங்கள நோக்கி போகல, அவன் தேவ ஜனங்களை நோக்கி போகிறான். அவங்களோட போய் என்ஜாய் பண்ணுறான். இவங்களை விட்டுட்டான். பழிவாங்க திருப்பி போல, என்னை இப்படி பயன்படுத்தினீங்களே, என் வாலிப வயதையே கெடுத்தீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தேவானெல்லாம் கொலை பண்ண வச்சிங்களப்பான்னு சொல்லி அவங்க பின்னால் போய் பழிவாங்க போல அவன் தன்னுடைய ஊழியத்தை நோக்கி நிறைவேற்ற போனான். நீங்களும் இந்த காலவேளையில் பழிவாங்க எண்ணத்தை கைவிடுங்க. மனிதர்களை தொடர்வது எண்ணத்தை கைவிடுங்க. மறுரூபமாகுங்க. பரிவு காட்டும் குணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது உங்களுக்கு பலனாக இருக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் எனக்கு கொடுத்த அந்த ரேமாவுக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றுவனர்கள் உண்டு,
எங்களை பயன்படுத்தினவர்கள் உண்டு, எங்களை துடைத்து போடும் அழுக்கை போல யூஸ் பண்ணவங்க உண்டு. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது உண்டப்பா. ஆனால் இந்த சிலுவையின் கல்வாரின் அடியில் உம்முடைய அன்பை தியானித்து தியானித்து நாங்கள் அந்த பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு, மனிதர்களை தொடருவதை விட்டு, நாங்கள் அன்புள்ள பரிவுள்ளவர்களை நோக்கி நாங்கள் போகிறோம். எங்களுடைய மறுரூபம் சரியான மறுரூபமாக இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகள் சரியாய் மறுரூபமாகட்டும். நடந்ததை யோசித்து அவர்கள் இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு நான் இப்படி செய்வேன்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம் பழிவாங்குதலை நோக்கி போகாதபடிக்கு அன்புள்ள எண்ணமாய் மாறத்தக்கதாக ஆவியானவர் இந்த நாளிலே கிரியை செய்யுங்கப்பா. இந்த நாளில் எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. சகல துதி கனமகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.